அப்புறம் தமிழக முதலமைச்சர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவித்ததோடு வேட்பாளரையும் மறைமுகமாக அறிவிச்சிருக்காப்ல. வேட்பாளர் அறிவிக்கும் போது ஒரு சூசகமான வார்த்தையை பதிவு பண்றாரு. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் வர இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா நான் ராஜினாமா பண்ணனால தேர்தல் ஆணையம் வந்து விதிகள் அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டேன். ஆனால் இடைத்தேர்தல் வரதுனால வேட்பாளர் அறிவிக்கிறோம். அந்த வேட்பாளர் யாராவது இருக்கலாம், அது உங்கள் மண்ணின் மைந்தரா தான் இருப்பாருன்றாரு. அது மண்ணின் மைந்தர்னா சன் ஆஃப் சாயல், அந்த தொகுதிக்காரர். இதே வார்த்தையை திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போட்டி போட்டார்ல, அப்போ ஏன் சொல்லலை? மண்ணின் மைந்தர் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு, அப்போ ஏன் மண்ணின் மைந்தருக்கு நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்ல? அப்போ மண்ணின் மைந்தர் அப்படின்னா அன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக்கா மண்ணின் மைந்தரை நிப்பாட்டலை. அன்னைக்கு பக்கத்து தொகுதி திருவரங்கம், அங்கே போய் மண்ணின் மைந்தர் ரமேஷ் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவர் அந்த மண்ணின் மைந்தர் கிடையாது. பெரம்பூர் தொகுதியில் போட்டி போடல, அப்பவும் மண்ணின் மைந்தர்னு சொல்லலை. 234 தொகுதியிலும் வேட்பாளர் எந்த தொகுதியிலையும் மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ மட்டும் இடைத்தேர்தலில் மண்ணின் மைந்தர், ஏன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படி. இப்போ போய் சொல்லுங்க மண்ணின் மைந்தர்னு சொல்லுங்க. மண்ணின் மைந்தர்னா கூப்பாகஸ்னா மண்ணின் மைந்தர் கிடையாது. ஏன்னா அவர் சொந்த ஊர் ஆலங்குடி, இருக்கிறது திருச்சி மேற்கு தொகுதி, சீனிவாச நகரில் இருக்காப்புல. அப்போ மண்ணின் மைந்தர் யாரு அப்படின்னா, ஏற்கனவே மண்டி வச்சிருந்த ஒருத்தர் இப்போ அதிமுக கலந்து போய் சேர்ந்திருக்காப்புல. அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாகவும் அதிமுக அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர். அதனால அவரை குறி வச்சு தான் மண்ணின் மைந்தரா. இப்போ மட்டும் மண்ணின் மைந்தர், அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல மேனிப்புலேட் பண்ணுவதில், மக்களை மூளைச்சலவை பண்ணுவதில் வித்தகர் விஜய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே அரசியல் இந்த தீர்க்கது சாணக்கியனா இந்த வார்த்தையெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க. மக்களை மேனிப்புலேட் பண்ணுவதில் சாணக்கியன் விஜய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.